ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டல்ஸ்டிக்ஸ் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க 3 விதமான ட்ரெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோவெலாம் மிஸ் பண்ணுறாமல் பார்க்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமான ட்ரெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் அப் ட்ரெண்ட், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று சைட்வேஸ் ட்ரெண்ட். ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்ட்னா என்ன அப்படின்னு பற்றி பார்ப்போம். ஒரு ஹையை விட இன்னொரு ஹை அதிகமாக இருந்து, ஒரு லோவை விட இன்னொரு லோ அதிகமாக இருந்தால் அது ஒரு அப் ட்ரெண்ட். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே ஒரு ஜிக்ஸாக் லைனாக தான் இருக்கும். ஒரு வேவ் மாதிரி தான் மேலே போகும், அதே மாதிரி கீழே வரும்போதும் ஒரு வேவ் மாதிரி தான் கீழே வரும். இப்போ அப் ட்ரெண்டு அப்படின்றது ஒரு வேவ், அந்த வேவோட ஹை பாயிண்ட் அண்ட் லோ பாயிண்ட் எல்லாமே மேலே போகிற மாதிரி இருந்தால் அது ஒரு அப் ட்ரெண்ட். அடுத்தது டவுன் ட்ரெண்டை பற்றி பார்ப்போம். இப்போ டவுன் ட்ரெண்டில் எப்படி அந்த சார்ட் இருக்கும் அப்படின்னா, ஒரு லோவை விட இன்னொரு லோ லோயராக இருக்கும், அதே மாதிரி ஒரு ஹையை விட இன்னொரு ஹை லோயராக இருக்கும். இதை மாதிரி இருந்தால் இப்போ அந்த ட்ரெண்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது சைட்வேஸை பொறுத்த வரைக்கும் ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாமே ஒரு ஈக்குவல் லைனில் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த ட்ரெண்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிக்கலாக சார்ட்டில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகே, நான் இப்போ ஸ்க்ரீனில் லோட் பண்ணியிருக்கிறது நிஃப்டி 50யோட சார்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஐஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள். இப்போ ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயை விட இன்னொரு ஐ அதிகமாகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு லோவை விட இன்னொரு லோ அதிகமாகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அப்படின்னா இப்போ இந்த நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு டவுன் ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ அதே நிஃப்டி 50 சார்ட்டில் பாருங்கள், ஒரு ஐயை விட இன்னொரு ஐ லோயர் ஆகிட்டே வந்திருக்கு. அடுத்தது ஒரு லோவை விட இன்னொரு லோ லோயர் ஆகிட்டே வந்திருக்கு. அப்படின்னா இப்போ நிஃப்டி ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற சார்ட்டை நோட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாக் போன ஐ பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஈக்குவல் லைனாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் போன லோ பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா அதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லைனாக இருக்கும். இப்படி இருந்தால் அந்த ஸ்டாக் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். இப்போ இதுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ட்ரா பண்ணுவோம். உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்னா என்னென்னு தெரியலன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இல்லை மேலே இல்லை கீழே பிரேக் ஆகிடுது அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது ஒரு அப் ட்ரெண்ட் இல்லைனா ஒரு டவுன் ட்ரெண்ட்ற மாதிரி போயிடும். அது வரைக்கும் இந்த ஸ்டாக் இந்த ஒரு சேனல் பேட்டர்ன்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்ற விஷயம்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னமும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் என்னன்னு தெரியல, இன்னும் ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியலனா, நம்ம சேனலில் ஆல்ரெடி இதுக்கெலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்து போஸ்ட் பண்ண போகிற வீடியோலாம் உங்களுக்கு புரியும்.